கோமதி பாண்டியன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரவணனுக்கும் செந்திலுக்கும் ஏதாவது பாக்கெட் மணியாக டெய்லி கொஞ்சம் கொடுங்க, அவங்களுக்கும் செலவு இருக்குமில்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. பாண்டியன் எதையுமே காதில் வாங்கிக்காத மாதிரி யாருக்காகவோ வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு சிசிடிவி வைக்கிறதுக்காக கேமரா செட் பண்ணுறதுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் மீனா வேலை செய்கிற ஆஃபீஸுக்கு சக்திவேலும் குமாரவேலும் வராங்க. நோட்டீஸ் மீனா ஏற்கனவே அனுப்பியிருந்ததுனால என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுட்டு போகலான்ட்டு வராங்க. மீனாவை பார்த்துட்டு கண்டபடி பேச ஆரம்பிக்கிறாங்க. மீனா உடனே சொல்கிறாங்க, உங்களுக்கு நாங்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். அரசாங்க செயல்பாடை தடுக்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் கம்பி எண்ண வேண்டியிருக்கோம். ஒழுங்காக நாங்கள் அனுப்பின நோட்டீஸுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க, அப்படி இல்லைன்னா நாங்கள் என்ன செய்யணுமோ அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சல் அடித்த மாதிரி பேசி மீனை அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சரவணன் செந்தில் 2 பேருமே கடையில் அரட்டை அடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பாண்டியன் அங்கே வராரு. பாண்டியன் 2 பேரையும் பார்த்து சொல்கிறாரு, இனிமேல் நீங்கள் கல்லாவிலேருந்து 100 ரூபாய் எடுத்துக்கோங்க, அதை வச்சு உங்கள் செலவுகளை சமாளிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவ்வளோ பெரிய ரூபாயை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் பெட்டி ஒன்றுமே கொண்டு வரலையே அப்படின்ட்டு பழனி இங்கே கிண்டல் பண்ணுறாரு. செந்தில் கல்லாவிலேருந்து 500 ரூபாயை எடுத்துக்கிட்டு 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு எழுதுறாரு.